டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம 2025 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பொது அறிவு செக்ஷன்ஸ் பார்க்குறோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்குறோம். வறுமை ஒழிப்பு திட்டங்களை கால வரிசைப்படுத்தி எழுதுக. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, பாரத் நிர்மான் யோஜனா, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஸோ இதை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் சி தான் கரெக்ட். 3, 2, 1, 4. ஃபஸ்ட்டு பாரத் நிர்மான் யோஜனா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, அதுக்கப்புறம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஸோ ஆன்சர் சி தான் சரி. அடுத்து, ராமலிங்க அடிகளாரை பற்றிய எந்த கருத்து சரியானது? இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும் என்றார். விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை தொடங்கினார். மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் என்றார். ஸோ கொடுத்துருக்க 3 கூற்றுகளில் எது கரெக்டுன்னு பார்க்கணும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் சரி. 1 மற்றும் 3. 1, 3 சரி, 2 தவறானது. இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும் என்றார். மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் என்றார். இது 2 தான் கரெக்ட். அடுத்து, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இடப்பெயர்வு பகுதி, இடப்பெயர்வு வேளாண்மை பகுதி எப்படி பொருத்தணும்னு பார்க்கலாம். லடாங், மில்பா, ரோக்கா, ரே. இங்கே மலேசியா, வியட்நாம், பிரேசில், மெக்சிகோன்னு கொடுத்துருக்காங்க. எந்த பகுதியில் இந்த வேளாண்மை இடம்பெறுது அப்படின்றத நம்ம பொருத்தணும் கரெக்டாக. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் ஏதா சரி. ஃபஸ்ட்டு லடாங் என்ன பகுதினா மலேசியா தான். செகண்ட் மில்பா, மில்பா மெக்சிகோ. அடுத்து ரோக்கான்றது பிரேசில் தான். ரே வியட்நாம். ஸோ ஆன்சர் ஏதா சரி. அடுத்து, தேர்தல் பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2003 எல்லா மாநில தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. எப்போ? 2003. அடுத்த கூற்று, மக்களவைத் தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்று வரலாற்று முடிவை எடுத்துள்ளது ஆணையம். 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதில் எந்த கூற்று சரின்னு பார்க்கணும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் சி தான் சரி. 1 மற்றும் 2 மற்றும் சரி. 1 என்ன சொல்லியிருக்கு? 2003 எல்லா மாநில தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. அப்போ 2003 பயன்படுத்திட்டாங்க வாக்குப்பதிவு இயந்திரம். அடுத்து, மக்களவைத் தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்றும் வரலாற்று முடிவை எடுத்துள்ளது ஆணையம். ஸோ இது 2மே கரெக்டு. 3rd ஒன் தவறானது. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரின் இது மேக்ஸு. உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இதுவுமே மேக்ஸ் தான். அடுத்து, கூற்று ஏ. 1793 காரன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. காரணம், இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்து கொண்டனர். ஸோ இதில் எந்த கூற்று சரி, எது தவறு, எது கரெக்ட் அப்படின்றத சொல்லணும். ஆப்ஷன் டி தான் சரி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஏவின் சரியான விளக்கம். ஸோ இது 2மே கரெக்டு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1793 காரன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்து கொண்டனர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.